முடியாது. காலம் முடிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எதிரிட்டாங்கல்ல. நட நான் வரேன். சதுர்முகனால் நியமிக்கப்பட்ட நீதிபதி நரவர மண்டலாதிபதி ஊடக பூபதி மகராஜராஜ யமதர்மராஜா 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 எவனோ உத்தமர்களே, கிங்கரர்களே, என் கரங்களே, இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, பாவப்பட்டியலை படி. எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா. HF என்றால் ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளாகும். மேனா மினுக்கி, ஊரில் பொறுக்கி, நானா விதமான ஆண்களை மயக்கி, பல குடும்பங்களை கெடுத்த சிறுக்கி போடும். இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சட்டியிலே போட்டு வறுத்து எடு. யமராஜா, நான் பாவி இல்லை. தயவு செஞ்சு வரலாறு கேளுங்க. நாட்டமெடுத்த வரலாறு. அடுத்த சித்திரகுப்தா. பிரபு, பிரபு. எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா. எஸ்பி என்றால் செக்ஸ் பாம், கவர்ச்சி குண்டு. இவள் செய்த பாவம் என்ன? மகாபிரபு, இவள் பரம புண்ணியவதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள். இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா? இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும். தேங்க்யூ மகாராஜ். இதெல்லாம் அநியாயம் இருக்கு. பூலோகத்துலதான் சட்டம் தடுமாறுதுன்னா இங்கேயே தடுமாறுது. நானும் பாவி, இவனும் பாவி. ஆனா நான் ஏழை பாவி, இவ பணக்கார பாவி. இதெல்லாம் அநியாய தீர்ப்பு. எவன் தீர்ப்பில் குற்றமா? அது எவன் தீர்ப்பா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே. யாரடா நரன்? எவனுக்கு எவன்? எனக்கு இன்னொரு எவனா? ஆம், அண்டபகிரண்டமெல்லாம் ஆட்டி வைத்து பார்த்திருக்கும். அண்டபகிரண்டமெல்லாம் ஆட்டி வைத்து பார்த்திருக்கும் என்னிடத்தில் வந்ததே வேண்டா எவண்டா. ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த, ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த வீரனுக்கு பேரங்கி வண்டா, யமனுக்கு யமண்டா. எட்டிலும் உயிர் பறிப்பேன் என்பது கொள்விட்டு வைப்பேன், தொட்டதை முடிக்கும் யமண்டா. அட நீ நினைக்கும் மானிடரை போல் இவன் ஆவி இல்லை, மார்க்கண்டன் ஜாதி இவண்டா. நான் எழுதிவிட்டதனை பிரம்மனும் மறுப்பதில்லை, மானுடன் மறுப்பதே வேண்டா. யார் எழுதி தந்ததையும் பேசுகின்ற வீரன் இவன், பிரம்மனுக்கும் பாட்டன் இவன்டா, யமனுக்கு யமண்டா. மண்ணில் உள்ள வைத்தியர்கள் நோய்கள் தம்மை வென்றதுண்டு, மரணத்தை வென்றதும் உண்டா. உன் கண்ணெதிரில் சாவித்ரி மாங்கல்யம் வென்ற கதை தன்னையே அறிந்தது வேண்டா, யமனுக்கு யமண்டா. மனிதர்களின் கற்பம் ஒரு 10 மாதம் ஆயின் மரணத்தின் தேதி என்ன? அடமா பெரிய வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் அறியாத செய்தி என்ன?
எல்லாக்கும் முடிவொன்று உன் கையில் இருப்பதாய் எண்ணிடும் பெருமை என்ன? அட இன்றல்ல நாளையே உனக்கும் ஓர் முடிவுண்டு, யம பதவி என்பதென்ன? மரணத்தை வென்றதே வேண்டா, அதை பல முறை பார்த்ததி வண்டா. உலகுக்கு தலைவன் இவண்டா, அட அவனுக்கு தலைவன் இவண்டா. யமனுக்கு யமண்டா, யமண்டா, யமனுக்கு யமண்டா, யமண்டா, யமனுக்கு யமண்டா, யமண்டா, யமனுக்கு யமண்டா. சாவித்ரி மார்க்கண்டேயன் கதையை சொல்லி என்னை சாய்த்து விடலாம் என்று நினைப்பா? பாவம், அந்த பெண்ணிடம் சரியாக விளக்கம் கேட்காமல் நீங்கள் கொடுத்தது மட்டும் நல்ல தீர்ப்பா? இந்திராவின் இத்தகைய சட்டம், கொடுப்பதே தண்டனை. இது பேட்டரபடி பேச்சு, பெரிய மனுஷன் பேச்சு இல்ல. சித்தகுப்தா பிரபு, இவன் வழக்கை படி. மகாபிரபு, இவன் பெயர் கே சத்தியமூர்த்தி. அதிபயங்கரவாதி, சாஸ்திர விரோதி, ஆண்டவனையே எதிர்க்கும் சீர்திருத்தவாதி. மிஸ்டர் குப்தா, ஆண்டவன் ஆண்டவன் தவறு பண்ணாலும் அவனையும் எதிர்ப்பேன். மகாபிரபு, இவன் பதிவிரதை தத்துவத்திற்கு பரம விரோதி. பால்ய விதவைக்கு திருமணம் செய்து வைத்தான். பால விதவைக்கு மறுமணமா? பெண்மைக்கு அவமானமா? இவன் உடலை அக்குவேறு ஆணிவேராக வெட்டி செக்கில இட்டு கரகர கரகர கரவன் ஆற்று. என்னை கரகர கரவன் ஆட்டுங்கள், யமனையும் செக்குக்கு தர தர தரவனை இழுத்து வாருங்கள். கதையை தூக்குங்கள் பிரபு. உண்டவே, எந்த நேரத்தில் எதை தூக்குவதென்றே உனக்கு புரிவதில்லை. நரனே, என்னையா செக்கு கிழக்கிறாய்? பிதனையா? மகாபாரதத்துல பாண்டு மகாராஜாவோட பத்தினி குந்தி தேவி ஞாபகம் இருக்கா? அந்த குந்தி தேவிக்கு நீ ஒரு குழந்தைய கொடுக்கல, அந்த ஆளுக்கு தர்மராஜான்னு நீ பேர் வைக்கல. துர்வாசர் குந்திக்கு வரமளித்தார், அவள் என்னை அழைத்தாள். நான் என்ன கூட்ட போயிடுங்க. எங்க ஊர் பிள்ளக்காப்பை மாதிரி பேசுறிய? நான் பாவம் ஒரு பால விதவைக்கு தலையா கல்யாணம் பண்ணி வச்சேன். நரனே, சத்திய வம்சத்திற்கு அவ்வப்போது பரம்பரை வேண்டும். அது விபச்சாரம் அல்ல, உபகாரம். உங்க உபகாரம் எங்க ஊர் கூவத்தை விட நாறுது. வயிற்றுக்காரி இந்த பொண்ணு தவறு பண்ண அது பாவம், நீங்க பண்ண புண்ணியமோ? ஆர் யூ காட் ஆஃப் லா? ஆர் யூ தர்மராஜா? இந்த விஷயத்தை பரமசிவன் கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்றேன். வாட் எ ஷேம்! மனிதன் சொல்லை மகேசன் கேட்பானா? அரிஜன் சொல்லையே கேட்ட சுப்ரீம் காடியா இந்த சிவா? நந்தனார தெரியுமா? ஆதிவாசி வேடர் கண்ணப்பாவை தெரியுமா? பிட்டுக்காக மண் சுமந்த லேபர் காடியா எங்க சிவா? தன்னாடுடைய சிவனே போற்றி. அவர்கிட்ட அவங்களை பத்தி நல்லா வத்தி வச்சு விடுறான். இருங்க. கோட்டி சஜ்ஜன், அம்மா அம்மா, மதுரையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. சத்தியம் என்ன அங்க போய் சேரலையாம்மா? சத்தியம் என்ன போய் சேரலையா? என்னப்பா பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எப்படியும் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? உத்தமன் எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனால்தான் எண்ணெயிலே அமுக்கி அமுக்கி எடுக்கும். நல்லா பொறிச்சு எடுக்கும். ஐயா யாரு? கஜப்போல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாதே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும், விடுங்கோடா. போல சுல்தான் சத்தியமாய் நம்மூர்கார். நீ எப்படிப்பா இங்க வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத்தாயிட்டான். இந்த முரட்ட ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய், நம்ம மூணாரிலே மூணாறு. அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 3 6 3 6 3 6 9.
இங்க வா, என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்டுற? இதாரு தல தலன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான், கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? எங்களுக்கு என்னத்துக்கு பயம்? நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பேக்கெட் வேணுமா? ஓபன் பண்ணாத பேக்கெட் வச்சிருக்கேன். பெத்துட்டு நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டுட்டோம்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா, அவன் என்ற போய் ஊட்டிட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ என்ன நம்ம தாயா அத்தை சத்தியம் தம்பி. நீ செத்து 10 வருஷமாச்சு, இன்னும் இங்கயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. யார பாத்திர கவிக்கிற கையோட வாய் வத்தல பாங்க போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க யமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. எல்லாம் தெரியும். வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி தாண்டவன் புள்ள. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும். அப்புறம் யார் தான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாப்பிட கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கம் பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள் நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீரா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேக்குறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்து அந்த சட்டம் சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. எங்க ஊர்ல முட்டா பசங்களை பார்த்து அறிவில்லாத ஆட்டு மந்தைகளே நாங்க கூப்பிடுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேஜ், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 கவரேஜ். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி ஜாதியில உங்களை தாழ்த்தி ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா இல்லை அடிமைகளா இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட்ஸ், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது. உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது.
உடனே காம்ரேட் நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட் 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷியர் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். உண்டாம் உங்களை இந்த பாட்டா பாட சொன்ன புரட்சி கீதம் பாடுகிறான்னா இளவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களே. புரட்சி யமன் பாதிகள் சங்காரகன், பூதகணபரி பாலகன். இந்த யமனிடமா அவனுடைய மிரட்டல். எளியவர்களின் காவலன், ஏழைக்கு பரிபாலகன், பாட்டாளி மக்களின் நிரந்தர பிரதிநிதி. என்னிடமா உங்கள் உருட்டல்? எதிர்த்தா பேசுகிறாய் நரமாமிச பிண்டனே. அது வீர கோர பிரசண்ட, களம்பரையாவும் வெற்றி கண்ட, பராக்கிரம விக்கிரம துண்ட, அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன்டா. பூலோக வியாதி இருமலை எங்கள் யமதர்மராஜனுக்கும் பரப்பி விட்டாய் மானுடா. சீவனா, வென்டிலேஷன்ல இல்லாம கட்டணம் கட்டிருக்கீங்க. நீ வேற தொத்து வியாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க. அவருக்கு இருமல் வராம என்ன பண்ணும்? யமன், இது எந்த வில்லை? தொல்லை தீர்க்கும் வில்லை, விக்ஸ் மாக்கீரை. மாக்கீரை அது அச்சதை இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு? விக்ஸ் மாத்திர வாயில போட்டுக்க. How is your condition? No irritation, but what? I need rest. Correct. உங்க இருமலுக்கு காரணமே வண்டா முண்டா குண்டான்னு புரியாத பாஷையில பேசுனீங்களே, அதான். நிறுத்து. இது எங்கள் தேவ பாஷை. மண்ணான் கட்டி புரியாம என்ன தேவ பாஷை வேண்டி இருக்கு? அழகா தமிழ்ல பேச வேண்டியதானே. நான் இப்ப மிக்ஸ் கொடுக்கறேன்னா உங்க யமதர்ம விக்கி விக்கி செத்து போயிருப்பாரு. நன்று சொன்னாய் மானுடா. எனக்கு ஒன்று கொடு. கைய நீட்டுவேன் நினைச்சேன். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? மந்தி. போதும் சிரிப்பு. நீ செய்த உதவி இருக்கட்டும். இதென்ன ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் குரல். சங்கம் கேட்ட கிங்கரர்களின் போராட்டம். பாவம் செய்த ஜனங்களை தான் நரகத்தில் தள்ளுறீங்க. பாவம் இந்த அப்பாவி கொண்டு வளர்ச்சி ஜனங்களுக்கு ஏற்பி அக்கிரமம் பண்றீங்க. அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம். கண்டனமா? என்னிடமா? அந்தம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன். பிரதர், இப்படி சத்தம் போட்டு போட்டு என் பிரஷரை வரவழைச்சுக்கிறீங்க. சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தை பற்றி என்னிடமே விளக்கமா? யமன்டா. நான் சொல்றதை கேளுங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை யார் சொன்னா? நான் சொல்லவில்லை. சொல்ல மாட்டீங்களே. பிரதர், காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேர் உழைக்கிறாங்களா இல்லையா? அது கடமை. இந்த மாதிரி கிழவன்கள் சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா? அது பதவி. அப்படின்னா உழைக்கிறதுக்கு சில பேரு, உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா? Don't you think, brother யமன், உங்க ஆச்சரிய அக்கிரமம் நடக்குதா இல்லையா? நான் யமன்டா. ஆமாண்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும். ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி, பாப்பரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே. You are correct. அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? நோ பார்ஷியாலிட்டி. யமன் தர்மத்தை காக்க வேண்டும், கிங்கரர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி? டேக் யுவர் பொசிஷன். உங்களை மாதிரியே ஒரு தேவன் தானே இந்த இந்திரப்பைய.
மறுக்கவில்லை. அப்புறம் என்ன அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேப்ர வேண்டி இருக்கு? நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களே பாவம். உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆவது நீங்க பார்க்க வேண்டாம்? நாரணே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாள். அட இந்த வருணன் எடுத்துக்கங்க. மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா? அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது, பெய்யக்கூடாது இடத்தா பெய்யறான், வெள்ளத்தை உண்டாக்கிறான், திடீர்னு போயிடுறான். இந்த வாயு எடுத்துக்கங்க, சீசனல் காட். நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான், மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறது இல்ல, மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு. இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கிற ஐயா, ஐயா பீடியில இருக்க ஐயா. அவன் பாட்டு ஏழைங்க குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான், ஓடிடுறான். இந்த குபேரன் இருக்கான, குபேரன் அவன் என்ன தெரியுமா செய்யறானா? இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கறானா, பிளாக் மணி வர வச்சிருக்கானா. ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத்து மேல போகுது, வெள்ள ஆன மேல போகுது, அன்ன பட்சி மேல போகுது. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கானா? தொத்த எருமை. பாத்தீங்களா, சவுண்டே சரியில்லை. நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாளி. 24 hours வாழ்க்கை பூரா ஏன் உழையோ உழைந்து உழைக்கிறீங்க இந்த கிளாஸ்? என்னை குழப்பாதே, யமனே உனக்கு விளக்குகிறேன். பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது. அதுலதான் இருக்கு பாயிண்டே. எங்க தலைவிதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களை ஏமாத்திருக்கான். பிரம்மனை பற்றி பேசாதே. சதுர்முகன் சிறந்தவர், உயர்ந்தவர், என்னை புரிந்தவர். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த குழி வெட்டுறான், அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான். அடுத்தாப்புல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போல இருக்கு. சித்திரகுப்தா, சேம் சைடே கோலா? டெஃபினெட்லி நாட் மை லார்ட். இருந்தாலும் நரன் தேவர்களை பற்றி சொன்ன பாயிண்ட் எனக்கு மிகவும் பிடித்தது. வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் கிங்கரர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க, தேவரை உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாங்களா? ஆகையினால் மை டியர் காம்ரேட், யமலோகத்தை பூட்டுங்க, பூலோகத்துக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு விபரம் புரியும். டேக் லாங் ஹாலிடே அண்ட் கம் டு பூலோகம். ஐசே, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், 2 பேரும் சேர்ந்தே போலாம். நரனே, நிலைமை தெரிய வைத்தாய், கொடுமை உணர வைத்தாய், என்னை புரிய வைத்தாய், நிமிர வைத்தாய். வாழ்க சொல்லுங்களா, யம தர்மராஜன் யமன். அதனால ஆயிடுச்சே, நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, நீ எதற்காக இங்க இருக்க வேண்டும்? ஷாலை கோட்டு போலாம். ஓ, ஆனந்து, தாங்கள் கூப்பிடும் போது திருப்பி விட வேண்டும். மிஸ்டர் குப்தா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு.